டிபியூவா. நார்மல் வியூனா இப்படி எடுத்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்க லென்த் குறைக்க சொல்றாங்களோ பார்த்துட்டு இங்க இவ்வளவு தூரம் தான் லென்த் குறைக்க சொல்லியிருக்காங்க, நான் இதுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா இதை வந்து வெட்டிட்டு இப்ப இது எட்ஜஸ்ல வச்சுட்டு இதை வந்து ஷேப் கொடுக்கணும். இதை மட்டும் ஷேப் கொடுக்கணும். ஓகேவா? இல்ல அவங்க டிபியூ கேட்கறாங்க அப்படின்னா டிபியூனா ஷோல்டர் லென்த், அதாவது இவ்வளவு தூரம் தான் இருக்கணும், ஷோல்டர் லென்த் தான் இருக்கணும். ஸோ அப்ப அவங்களுக்கு இப்ப இதை வந்து ஈவன் பண்ணிட்டு இப்ப அவங்க டிபியூ கேக்குறாங்களா, இங்க டிபியூ கேக்குறாங்கன்னா இவ்வளவு தூரம் முடிய கட் பண்ணிட்டு இங்க இருந்து யூ ஷேப் கொடுப்பேன். யூ டீப் யூ டீப் வி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். யூ வி ஒரே மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம நார்மல் யூ பார்த்துடலாம். மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்ப எங்களுக்கு இந்த இதோட தான் நிக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ரெண்டா பிரிங்கன்னா ரெண்டா பிரிச்சு கட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு ஒரு அக்யூரன்ஸ்க்காக ரெண்டா பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இதுல இருந்து அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது வந்து நேரா வெட்டக்கூடாது, யூ ஷேப்ல வெட்டணும். யூ ஷேப்ல வெட்டியாச்சு. இது எப்படி யூ ஷேப்ல இருக்கான்னு பாக்குறதுக்கு இங்க பாருங்க. தெரியுதா தெரியுதா தெரியலையா? சோ நார்மல் வியூ இப்படிதான் வரும். ஓகேங்களா? இதே வந்து டீப் வியூனா மட்டும்தான் நல்லா டீப்பா அந்த செகண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி. நார்மல் வியூங்கிறது லைட்டா உங்களுக்கு ஷேப் இருந்தா போதும், வியூங்கிற ஷேப் இருந்தா போதும். டீப் வியூனா தான் அக்யூரன்சியா ஷேப் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதை வந்து கரெக்ஷன் எப்படி பண்ணுவோம்னா சேம் அதே மாதிரி தான். நம்ம வந்து இது என்ன கோம்பு, செக்ஷன் கோம். இப்பதான் சொன்னேன் செக்ஷன் கோம்பு. செக்ஷன் கோம்ப்ல ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஈவனா, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து எனக்கு யூ ஷேப் வேணும் அப்படின்னா இங்க இருந்து நான் இதை யூ ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். இப்ப இதை வச்சு இது கைட்லைன். கைட்லைன்னா இதை வச்சுதான் நம்ம மற்றதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ண போறோம். ஸோ இதை வச்சு யூ ஷேப் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணக்கூடாது, கையை இப்படி கிராஸா வச்சு, புரியுதுங்களா? சிசரை இப்படி கிராஸா தான் யூ ஷேப்ல தான் கரெக்ஷனுமே கொடுக்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இப்படி யூ ஷேப்ல தான் கரெக்ஷனே கொடுக்கணும். இப்படிதான் வரணும். புரியுதுங்களா? இது ஃபுல்லாவே சேம் அப்படியே தான் நம்ம கொடுக்கணும். கரெக்ஷன் எதுக்காக கொடுக்கணும்னா கட்டிங்ல ஒரு சில ஹேர் வந்து மிஸ் ஆகும். அந்த ஹேர் வந்து ஈவனா வந்து வெட்டுறதுக்கு தான் கரெக்ஷன்ஸ் ஒன்று கொடுக்குறோம். இப்ப ஒன் சைடு இப்படி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சைடு வந்து சேம் இதே மாதிரி ஆப்போசிட்ல வந்து கிராஸ் கட்டிங் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் ஃபுல்லா கட்டிங்